ஒரு ஹீரோ. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பணம் மட்டும் இருந்தா போதும், எல்லாமே நமக்கு அடிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த ஆட்டிடியூட் பையனோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை திருத்தணும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முயற்சி பண்றாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த படத்தோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஜாலியா பார்ல சரக்கு போட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சகவாசவ. அந்த வேலையை முடிச்சுட்டு அவனோட காஸ்ட்லியான கார் எடுத்துட்டு படு வேகமா ஓவர் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு போலீஸ்காரர் ரிப்போர்ட்ட சொல்றாரு. ஆனா அவர் சொல்றத கொஞ்சம் கூட மதிக்காம காரை இன்னும் வேகமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவர் இவனை சேஸ் பண்ணி பிடிச்சாரு. ஏன்டா இப்படி ஓவர் ஸ்பீடா போறேன்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை தூக்கி அவர் மூஞ்சில விட்டு எறிகிறாங்க. என்ன திமிரு பாத்தீங்களா? அதே சமயம் அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி மாதிரி தெரியுது. உன்னோட பண திமிரெல்லாம் எங்கிட்ட காட்டாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அட்மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்க கூட இவனுக்கு பொறுமை இல்லை. காரை எடுத்துட்டு போக பார்க்க அவர் அதை தடுக்க நினைச்சு உள்ள வராரு. எதிர்ச்சியா அவர் அந்த காரோட பேனட் மேல சாஞ்சிடறாரு. அப்ப கூட இவன் காரை நிறுத்தாம வேணும்னே அந்த காரை வேகமா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பையனோட அப்பா பெரிய ஆள் அப்படிங்கறதுனால உயர் அதிகாரி அவனோட அப்பாவை கூப்பிட்டு பையன் மேல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் சார் உங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இவன் ரேஷ் டிரைவிங் பண்ணனால அந்த போலீஸ்காரருக்கும் நிறைய அடிபட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க பையனை பொறுப்பா வளர்க்க பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி அப்பாவும் பையனுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாரு. ஆனா அதை அவன் எல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியலங்க. அடுத்து இவன் என்னதான் பண்றதுன்னு சொல்லி தெரியாம அவரு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. இந்த மாதிரி அவனோட பையன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. இந்த சினிமால ஹாரர் மூவிக்கெல்லாம் செட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆளை பார்க்க போறாங்க. ஹீரோவோட அப்பாவும் தன்னோட பையனை பத்தின பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவரு நானும் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் சார் காத்திருந்தேன். கவலையே படாதீங்க, நீங்க நம்ம கிட்ட வந்துட்டீங்களா, கண்டிப்பா உங்க பையனை எப்படியா திருத்திடலாம்னு சொல்லி அவர் ஒரு பிளான் சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நைட்டு ஹீரோ ஒரு பார்ல இருந்து வெளியே வரான். அப்போ அவனோட காரை ஒரு ட்ரக்ல எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காரை நிறுத்த சொல்லி அந்த ட்ரக்கை நிறுத்த சொல்லி இவன் பின்னால ஓட, அப்போ அவனை யாரோ ஒருத்தங்க மயக்க ஊசி மூலியமா மயங்க வச்சிடறாங்க. இவன் கீழே விழுந்துடுறான். மயங்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா ரொம்ப ஒரு மோசமான இடத்துல அவன் கண் முழிக்கிறான். அப்போ அங்க ஒருத்தன் பதறி அடிச்சு வந்து, என்னையா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, அந்த இன்சார்ஜ் மட்டும் வந்தா என்ன ஆகும் தெரியுமா, இன்னும் நீ குதிரைகள் எல்லாம் சுத்தம் படுத்தலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இந்த இடம் குதிரைகள் எல்லாம் மேய்க்கிற ஒரு ஃபார்ம் மாதிரி தெரியுது. அவன் சொன்ன மாதிரியே அந்த இன்சார்ஜ் வந்து இவனை வெளியே இழுத்துட்டு வந்து சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. என்னடா சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியாதா, உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவனை மிரட்டிட்டு இருக்க. அப்போ இந்த இடத்தோட முதலாளி வராரு. வந்து இவங்கிட்ட சொல்ற வேலை கரெக்டா பார்க்கணும், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முதலாளியோட பையனும் அங்க வரான். அவனும் அதே தான் சொல்றான். ஆனா இவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு போன் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையுமே அவ்வளவுதான் முடிஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களையும் மிரட்டிட்டு இருக்கு. முதலாளி போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க போனா ஹீரோவை வந்து முதல்ல எழுப்பினா பாத்தீங்களா, அவன் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மச்சாச்சு உனக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. போங்களா நீங்களும் உங்க ஃபார்ம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. ஓடி போனா அந்த ஊர் முழுக்கவே கிட்டத்தட்ட ஒரு 1960 வருஷத்துக்கு முன்னால இருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வேகமா போனவன் அங்க இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள உள்ள விழுந்துறான். ஆனாலும் அவனால் அங்கிருந்து தப்பிக்க முடியல. திரும்பவும் அதே இடத்துக்கு இவனை கூட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கையில சங்கிலி எல்லாம் போட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல குற்றவாளிகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இவனை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு வராங்க. வந்து இந்த இன்சார்ஜ் கிட்ட இவனை தூக்குல போட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இன்சார்ஜ் இதெல்லாம் முடியவே முடியாது, முதலாளியோட உத்தரவு, கண்டிப்பா அதை என்னால மீற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அங்க வர முதலாளி அவனுக்கு இது கொடுக்க வேண்டிய தண்டனை தான், நீ சும்மா இரு அப்படின்னு அவரோட பொண்ணு கிட்ட சொல்ல, அவங்க இன்னைக்கு இந்த விஷயத்த வேணாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால யாரையும் கொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஒரு வழியா அந்த தண்டனை ரத்து செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவன் இவங்க கிட்ட ரொம்ப நன்றி மேடம், நீங்க எப்படியோ என் நண்பனோட உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். அப்படியே மேல ஒரு பறவை பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அது பறவை இல்லைங்க, ஒரு ட்ரோன் கேமரா. அது மூலியமா பையனோட அப்பாவும் அந்த ஹாரர் மூவி செட் எல்லாம் போடுவான் பாத்தீங்களா, அவனும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு டிராமா தான். ஆனா இது ஹீரோவுக்கு தெரியாது. அதே நேரம் இதுல ஆக்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது. அடுத்து என்ன சீன் அப்படிங்கறத அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதலாளியோட பையனா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இதுல நடிக்கிறா. அவங்க தான் அங்க இருக்கிற குதிரைகளுக்கு எல்லாமே இன்சார்ஜ். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம செத்து தான் இங்க வந்துட்டோமோ, இல்ல டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டோம்னு சொல்லி பல விஷயங்களை மண்டக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கேன். அவனோட ஃப்ரெண்டு வந்து இப்படியே கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம வேலையை பார்க்க ஆரம்பின்னு அட்வைஸ் பண்றான். அன்னைக்கு நைட் ஹீரோ தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மாளிகை மாதிரி ஒரு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து
வாழ்ந்தவன் இன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நாம ஏதோ ட்ரெயின் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம்னு சொல்லி அவனும் நம்புறான். அதோட அங்க இருக்கிற அந்த லைஃப் சுச்சுவேஷனுக்கு அவன் அடாப்ட் ஆகி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவங்க ஸ்கிரிப்டை கொஞ்சம் வித்தியாசமா மாத்தலாம்னு சொல்லி அந்த முதலாளி இருக்கா பாத்தீங்களா, அவரோட பொண்ணை ஹீரோவை லவ் பண்ற மாதிரி நடிக்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோ அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெட்டியா இருக்க, அப்போ முதலாளியோட பொண்ணு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவன் போய் அவங்க கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா, தன்னோட அப்பா இந்த மாதிரி ரொம்ப வயசான ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இவன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சப்ப மேட்ரு, வயசானவன் தானே சொல்றீங்க, அவன் எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் செத்துருவான், அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு அவன் சொல்றான். கட் பண்ணா அன்னைக்கு சாயங்காலம் ஹீரோ அந்த ஃபார்ம்ல வளர்த்துற 2 கோழிகளை ஆட்டை போட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதை சமைச்சு இவன் ஒருத்தனே தனியால சாப்பிட்றான். அவன் ஃப்ரெண்டுக்கு கூட இவன் கொஞ்சம் கூட கொடுக்கல. அதே சமயம் இந்த பக்கம் காணாம போன கோழி எங்கன்னு சொல்லி அந்த இன்சார்ஜ் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவை பிடிக்காம அவனோட ஃப்ரெண்டை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குற ஹீரோவோட அப்பா ரொம்பவுமே கோவப்படுறாரு. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை இப்பவே கேன்சல் பண்ண சொல்றாரு. அவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அங்க அந்த ஹாரர் செட்டு போடுற அவரு, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனோட முதுக காமிக்கிறான். நீ பண்ண தப்புக்காக பார்லா என்ன போட்டு வெளுத்துட்டாங்கன்னு சொல்ல, இவன் கொஞ்சம் கூட அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை, பெருசா எடுத்துக்கவும் இல்லை. அடுத்த நாள் அங்க இருக்கிற ஹார்ஸுக்கெல்லாம் இன்சார்ஜா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு குதிரையில மேலே ஏற அவங்க போட்டிருக்க ஒரு இன்னர் வியரை நோட் பண்ணிடுறான். அது ரொம்ப மாடர்னா இருக்குன்னு சொல்லி வேகமா போய் அவளை சேஸ் பண்ணி பிடிச்சி பார்க்க ட்ரை பண்ண அவனுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கல. நல்ல வேலை அவங்க அந்த ட்ரௌசரை வைக்க போறல கழட்டி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குற பையனோட அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த டிராமாலாம் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு பெரியவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறான், அந்த பொண்ணு நான் பாக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அவரும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராரு. அவர்கிட்ட இவன் மன்னிப்பு கேட்கிறான். நேற்று நடந்ததுக்கு சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க அவங்களும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் அந்த ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே வராங்க. சிறப்பாக ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முதலாளியோட பொண்ணு ஹீரோவை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க டாஸ்க்கு. அதுக்கு அவங்களும் பல முயற்சிகள்லாம் பண்றாங்க. இவன் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். கடைசியா பார்த்தா இவனோட ரூட்டு வேற மாதிரி ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த குதிரைகளுக்கெல்லாம் இன்சார்ஜா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட இவன் கடலை போட்டுருக்கான். அப்போ அங்க வர இவனோட ஃப்ரெண்டு முதலாளியோட பொண்ணை ரொம்ப நேரமா காணும், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஈரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவன் அதை பத்தியெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. இருந்தாலும் அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வலுக்கட்டாயமா அந்த முதலாளியோட பொண்ணை அங்க இருக்கிற ஒரு லேக் கிட்ட பார்த்தேன், அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க அப்படின்லாம் சொல்ல இவனும் அங்கிருந்து எழுந்து வேகமா போறாங்க. அதே மாதிரி அவங்களும் தண்ணிக்குள்ள மூழ்க இவன் அவங்கள போய் தூக்கிட்டு வரான். அடுத்து அந்த லேடி இவங்கிட்ட ஏதோ ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணா, இவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு எழுந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த இன்சார்ஜ் பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவளை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க பார்த்தா அந்த டிராமா ஆக்டர்ஸ் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வந்து அவங்க வேகமா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க. இவன் அவங்க கிட்ட பெட்டியா இருந்தா வாங்க ஒரு லாங் வாக் போயிட்டு வரலான்னு கேட்க, அவங்க அதெல்லாம் முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டைரக்டர் இந்த லேடி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணணும்னு சொல்லி இந்த லேடி கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் முதலாளியோட பையன் சரக போட்டு எங்கேயோ பிரச்சனை பண்ணனால முதலாளி இது தொடர்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கிட்டையும் அவனோட ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீன் எது ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் பண்ணா பாத்தீங்களா, அந்த விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட்லார்டா ஆக்ட் பண்ணவரும் ஹீரோவோட அப்பா தான். அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டு முதலாளியோட பையன் பாத்தியா எவ்வளவு கேவலமா இருக்கான்னு அவனுக்கு கழுவி ஊத்த, நம்மாலு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாலியா இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவோட முதலாளியோட பொண்ணு கவுக்க முடியல அப்படிங்கறதுனால அந்த இன்சார்ஜ் ஆகிற பொண்ணை லவ் பண்ண சொல்லி இவங்க நடிக்க சொல்றாங்க. அதே சமயம் முதலாளியோட பையனா நடிக்கிற இவன் தான் அந்த பொண்ணோட உண்மையான லவருங்க. அவன் இவங்கிட்ட ஒரு நல்லது பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ வந்து அவனை லவ் பண்ற மாதிரி நடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோ அந்த இன்சார்ஜ் ஆகிற பொண்ணை காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் முதலாளியோட பையனா நடிக்கிறவன் தன்னோட லவ்வர் அவனை போய் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தங்கச்சியா நடிக்கிற அந்த பொண்ணு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அதே மாதிரி முதலாளியோட பொண்ணா நடிக்கிற அவங்களும் எனக்கு கிடைக்க வேண்டிய ரோல் அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கோபமா பேசிட்டு இருக்கா. கடைசியில அண்ணன் தங்கச்சியா நடிச்சிட்டு இருக்க இவங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல
ரோட்ல சேட்டை பண்ணிட்டு இருக்க அதை ஹீரோவும் அந்த இன்சார்ஜ் பொண்ணும் பாத்துறாங்க. தன்னோட லவ்வர் தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அதே நேரம் டைரக்டர் இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு, ஏன்டா அவங்கள கதைக்கு ஏற்ற மாதிரி சீன்ல நடிக்க சொன்னா சீன் படத்தில் நடிக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி இவங்க 2 பேத்தையும் மிரட்டி, நீங்க இனிமேல் நடிக்கவே வேணாம்னு சொல்லி அவங்க 2 பேத்தையுமே வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ அந்த இன்சார்ஜ் பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். உனக்கு லவ்வர் யாருமே இல்லைன்னா சொல்லு, நானே உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்றாங்க. அங்க இருக்கிற வசதிகளை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அழகா ரெடி பண்றான். அதே சமயம் அந்த பக்கம் பையன் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவன் யாருக்காகவும் மெனக்கெட்டதில்ல. இன்ஃபேக்ட் மென்டலி அவன் யாரு கூடயும் இது வரைக்கும் அட்டாச் கூட ஆனது கிடையாது. அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தான் பையன் மாறிடுவான்னு அவர் நம்புறாரு. இந்த சைடு கரண்ட் வேர்ல்டுல டைரக்டர் வேணான்னு சொல்லி ஒரு லேடியா நம்பினார் பாத்தீங்களா, அவங்க ஒரு லைவ் பேட்டியில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட பையனை கிட்னாப் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க டிவியில சொல்ல, அது ரஷ்யா போலீஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் அவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டைரக்டர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஹீரோட அப்பா இதெல்லாம் சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவரு போலீஸ் வரதுக்குள்ள நம்ம இந்த கிளைமேக்ஸ் சீன் முடிச்சிடலாம், இந்த டிராமாவை வின் பண்ணிக்கலாம்னு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் பண்றாரு, ஒரு பிளான் பண்றாரு. அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அங்க அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த சொல்றான். பக்கத்து ஊர்ல இருந்து சில பேர் இந்த ஊரை அட்டாக் பண்றதுக்கு படையெடுத்து வந்திருக்கிறதா அவன் சொல்றான். வந்திருக்கிற அவனுங்களுக்கு இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து கையை பிடிச்சிருக்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து தடுக்கிறார். ஆனா அங்க இருக்கிற ஒரு லீடர், உங்க பொண்ணு உனக்கு வேணும்னா நீ எங்க கூட இருக்கிற ஒரு ஆளுங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் உங்க பொண்ணை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு சொல்ல, அந்த பொண்ணோட அப்பாவும் அவனுக்கு கூட சண்டை போடுறாரு. கடைசியா அவர் தோத்தும் போறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணுக்காக அவர் உயிரை விட்டதுனால இந்த பொண்ணு எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, அவளை கடத்திட்டு போக அவனுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, நீ எப்படியாவது போய் அவளை காப்பாத்து மச்சான்னு சொன்னா அவன் அது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். அது மட்டும் இல்லாம தன்னோட செல்ஃபிஷ்னஸ இங்கேயும் காமிக்கிறான். இந்த டிராமால நடிக்கிற அத்தனை பேருமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ அங்கிருந்து பயந்தெல்லாம் ஓடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு குதிரை மூலியமா அங்க வந்து ஹீரோயினை அவன் கூட்டு போயிடுறான். ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கம் போன அதே சமயம் அங்க போலீஸ் வர, நம்மால் அங்க இல்லாததுனால இது ஒரு சாதாரண டிராமா தான், நீங்க நினைக்கிற மாதிரி யாரையும் கடத்தி வச்சாலாம் நடிக்கலைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதே நேரம் குதிரை கிடைச்ச வேகத்துல இங்க இருக்கிற செட்டெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிடுறாங்க இவங்க. அப்போ ஹீரோ கண்ணில் ஒரு பெட்ரோல் பங்க் பாட இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள ஹீரோ மேல ஒரு மயக்க ஊசியை ஷூட் பண்ணிடுறாங்க. அவனும் மயங்கி விழுந்துடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறான். ஹீரோவோட அப்பா இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நீ கோமா ஸ்டேஜ்ல இருந்த அப்படின்னு பையன்கிட்ட சொல்றாரு. அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் தன்னோட கார்ல போயிட்டு இருக்கான். அப்பெல்லாம் பல மாதிரி என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறவன் இப்போ ரொம்பவே சோகமா இருக்கான். இந்த ஜாலியான வாழ்க்கை மேல அவனுக்கு பெருசா விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த போலீஸ் ஒருத்தனை அடிச்சான் பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவனோட காரையே அவருக்கு பரிசாகவும் கொடுத்துறான். ஒரு நாள் எதிர்ச்சியா இவன் ஒரு பாருக்கு போக, அங்க அந்த முதலாளிக்கு பசங்களா 2 பேர் நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் அங்க நோட் பண்ணிடுறான். அந்த லேடியும் இவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்படியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணா ஹீரோ அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு லவரா ஒரு பொண்ணு நடிச்சா பாத்தீங்களா, அவ இங்க இருக்கா, அவகிட்ட இவனை கூட்டு போக சொல்றான். அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க போறான். இது அத்தனையுமே ஒரு டிராமா தான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது டிராமா இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு விருப்பம் இருந்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பையன் ரொம்ப மனசு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி தன்னோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் இந்த டைரக்டருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வருது. அது என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கெல்லாம் அழகாம சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையெல்லாம் திருத்துறது தான் இவரோட தொழிலாவே அவர் மாத்திக்கிறார். இந்த ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த படம் முடியுது. புதுசா நம்ம சேனலுக்கு